ஓம் சாந்தி. 19/5/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக இருங்கள். நடக்கும் போதும் திரும்ப வரும்பொழுதும் அமரும் போதும் எழும்போதும் இதே பயிற்சியை செய்தபடி இருந்தீர்கள் என்றால் மிகவும் முன்னேற்றம் ஏற்படும். கேள்வி: தந்தையின் துல்லியமான நினைவு எந்த குழந்தைகளின் புத்தியில் இருக்கும்? பதில்: தந்தையை சரியான முறையில் அறிந்த குழந்தைகளின் புத்தியில் இருக்கும். புள்ளியை எப்படி நினைவு செய்வது என பல குழந்தைகள் கேட்கின்றனர். பக்தியிலோ மிகப்பெரிய ஜோதி என புரிந்து கொண்டு நினைவு செய்து வந்தோம். இப்பொழுது புள்ளி என சொல்வதனால் குழம்பி போய்விடுகின்றனர். ஆகையால் தந்தை பெரிய ஜோதி அல்ல, அவர் மிகவும் சூட்சுமமான, அதாவது நுட்பமான ஒளிப்புள்ளி என்பதை முதலாக நிச்சயப்படுத்த வேண்டும். அப்பொழுது துல்லியமான நினைவு இருக்கும். ஓம் சாந்தி. அனைத்து குழந்தைகளும் தந்தையின் நினைவில் அமர்ந்துள்ளனர். மன்மனா பவ. இது உண்மையில் சமஸ்கிருத வார்த்தை அல்லவே அல்ல. தந்தை சகஜ ராஜயோகம் கற்றுக் கொடுத்த போது இந்த சமஸ்கிருத வார்த்தையை சொல்லவில்லை. பிரம்மாவுக்கு சமஸ்கிருதம் தெரியவே தெரியாது. தந்தை ஹிந்தியில்தான் புரிய வைக்கிறார். இந்த ரதம், அதாவது பிரம்மா ஹிந்தி, சிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளை அறிவார். ஆனால் தந்தை ஹிந்தியில் புரிய வைக்கிறார். யார் எந்த தர்மத்தினரோ அவர்களுக்கு அவரவர் மொழி இருக்கும். இங்கே இந்தி மொழிதான் நடக்கிறது. இந்த மொழியை புரிந்து கொள்வது சுலபமாகும். மேலும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் அதிசயமானது. இதில் காகிதம், பென்சில், பேனா முதலியவற்றின் தேவை கிடையாது. இங்கேயோ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள். இறைவனை அல்லது ஈஸ்வரனை அல்லது பரமபிதா பரமாத்மாவை யாரும் நினைவே செய்வது கிடையாது. அது கடினமான விஷயமாகும். அனைவரும் நினைவு என்னவோ செய்கின்றனர், ஆனால் அவருடைய சரியான அறிமுகம் இல்லை. தந்தையே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் இவ்வளவு என்று அதிகப்படுத்தி எழுதியுள்ளதை தந்தைதான் வந்து புரிய வைக்கிறார். மிகப்பெரிய விஷயமும் கிடையாது. அகலிகைகள், மூதாட்டிகளாக உள்ள மாதர்கள் அனைவருமே புரிந்து கொள்வார்கள். இது மிகவும் எளிமையானதாகும். சிறு குழந்தைகள் யாராவது இருந்தாலும் கூட புரிந்து கொள்வார்கள். பாபா, அதாவது அப்பா என்னும் வார்த்தை ஒன்றும் புதியதல்ல. சிவனின் கோவிலுக்கு சென்றார்கள் என்றால் இவர் சிவ தந்தை, இவர் நிராகாரமானவர் என புத்தியில் வருகிறது. அனைத்து மனிதர்களுமே பாபா என்று சொல்கின்றனர். நான் அனைத்து ஆத்மாக்களின் ஒரே ஒரு தந்தையாவேன். சரீரத்தில் வாசம் செய்திருக்கும் அனைத்து ஜீவாத்மாக்களும் தந்தையை நினைவு செய்கின்றனர். அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் கூட பரமபிதா பரமாத்மாவை கண்டிப்பாக நினைவு செய்கின்றனர். அவர் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய தந்தை ஆவார். நாமும் கூட அங்கே வசிப்பவர்கள். ஆகவே இப்பொழுது தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். நாம் தூய்மையடைய வேண்டும் என விரும்புகின்றனர். ஓ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே என அழைக்கவும் செய்கின்றனர். புதிய உலகம் தூய்மையாக இருந்தது, இப்பொழுது மீண்டும் பழையதாக ஆகியுள்ளது. இதனை யாரும் புதியது என சொல்ல மாட்டார்கள். புதிய பாரதத்தில் தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தனர் என பாரதவாசிகள் அறிவார்கள். புதிய பாரதம் இருந்தபோது அதற்கு முன்பு என்ன இருந்தது? சங்கமம். இதை பற்றியும் எளிதாக புரியும்படி சொல்ல வேண்டும். புதியதற்கு முன்பு பழையது இருந்தது. சங்கமத்தை மனிதர்கள் இவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. புதிய உலகம், பழைய உலகம், பிறகு இவைகளுக்கிடையில் சங்கமம் என சொல்கிறோம். ஓ பதித்த பாவனா, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள், நாங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம் என தந்தையைத்தான் சொல்லி அழைக்கின்றனர். புதிய உலகத்தில் யாரும் அழைக்க மாட்டார்கள். இந்த பாரதம் தூய்மையாக இருந்தது என உங்களுக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. ஓ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என பல காலங்களாக அழைத்தபடி வந்துள்ளனர். தூய்மையற்ற உலகம் எப்பொழுது முடியும்
என அவர்களுக்கு தெரியாது. இன்னும் 40,000 ஆண்டுகள் கலியுகம் முடிவதற்கு இருக்கும் என்று சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது என சொல்கின்றனர். முற்றிலுமே அடர்ந்த காரிருட்டில் இருக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்துள்ளார். 5000 ஆண்டுகளில் இந்த சிருஷ்டியின் சக்கரம் முடிவடைகிறது. நேற்றைய விஷயமாகும். நீங்கள் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தீர்கள். இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. சொர்க்கம் இருந்தது. தூய்மையான உலகத்தில் எந்த தொந்தரவுகளும் இருக்க முடியாது. தொந்தரவுகள் ராவண ராஜ்யத்தில் ஏற்படுகின்றன. இங்கே தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் நேரடியாக காதுகளால் கேட்கிறீர்கள். யார் கேட்பது? ஆத்மா. ஆத்மாவுக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்படுகிறது. தந்தை மீண்டும் வந்து நம்மை சந்திக்கிறார். தந்தையிடமிருந்து ஆசி அடைந்திருந்தோம். இப்பொழுது தந்தை சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். இதில் எழுதக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. யாராவது வந்தால் நீங்கள் எதற்காக வரவேண்டியதாயிற்று என கேட்கப்படுகிறது. இங்குள்ள மகாத்மாவை சந்திப்பதற்காக வந்துள்ளோம் என சொல்வார்கள். ஏன், உங்களுக்கு என்ன வேண்டும்? ஏதாவது தர்மம் தேவையா என கேளுங்கள். சந்நியாசி என்றால் ரொட்டி துண்டு தேவை. சந்நியாசிகள் யாரிடமாவது சென்றாலோ வழியில் சந்தித்தாலோ தார்மீக மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர், இவர் தூய்மையானவர், இவருக்கு உணவு கொடுப்பது நல்லது என்று. இப்போதோ தூய்மையும் கூட இல்லை. முற்றிலுமே தமோபிரதான உலகம். இதில் மிகவும் அசுத்தம் நிறைந்து உள்ளது. மனிதர்கள் எவ்வளவு துன்பப்படுகின்றனர். இங்கே துன்பப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. எழுதுவது செய்வது போன்ற விஷயம் கூட எதுவும் இல்லை. இந்த கருத்துக்கள் போன்றவைகளை கூட கடைபிடிப்பதற்காகத்தான் எழுதுகின்றோம். மருத்துவர்களிடமும் கூட எவ்வளவு மருந்துகள் இருக்கின்றன. அவ்வளவு மருந்துகளின் பெயர்களும் நினைவிருக்கிறது. வக்கீலின் புத்தியில் எவ்வளவு சட்டத்தின் விஷயங்கள் நினைவில் இருக்கின்றன. நீங்கள் எதை நினைவு செய்ய வேண்டும்? ஒரே ஒரு விஷயத்தை. அதுவும் கூட எளிதானதே. ஒரு சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என நீங்கள் சொல்கிறீர்கள். சிவபாபா எப்படி வருவார் என அவர்கள் கேட்கின்றனர். இதுவும் கூட உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஈஸ்வரன் எங்கே என்றால் அவர் பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்லது எங்கும் நிறைந்தவர் என்று கூறிவிடுகின்றனர். 2 வார்த்தைகளில் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்ட எந்த பொருளும் இல்லை. பிறகு நாய் பூனை என அனைத்திலும் பரமாத்மா இருக்கின்றார் என சொல்லிவிடுகின்றனர். இரண்டுமே ஒன்றுக்கொண்டு முரண்பாடான விஷயங்களாக ஆகிவிட்டன. ஆகவே தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்துவிட்டு தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள் என சொல்கிறார். எளிய ராஜயோகம் என பாடவும் பட்டிருக்கிறது. பாபா சொல்கிறார், யோகம் என்ற சொல்லை தவிர்த்து விடுங்கள், நினைவு செய்யுங்கள். சிறு குழந்தை தாய் தந்தையை பார்த்ததுமே சட்டென அணைத்துக் கொள்கிறது. என்னுடைய தாய் தந்தை தானா என யோசிக்குமா என்ன? இல்லை. இதில் யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. நீங்களும் கூட சிவபாபாவை நினைவு மட்டும் செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் கூட நீங்கள் சிவனுக்கு மலர்களை சூடியபடி வந்தீர்கள். சோமநாதர் கோவில் எவ்வளவு பெரிதாக கட்டப்பட்டுள்ளது. அதனை பிறகு முகமது கஜினி வந்து கொள்ளையடித்தார். சோமநாதர் கோவில் பாரதத்தில் புகழ் வாய்ந்ததாகும். அனைவருக்கும் முன்னதாக சிவனின் பூஜை நடக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது புத்தியில் வந்துள்ளது. பூஜை போன்றவையெல்லாம் செய்தபடி வந்தீர்கள். ஆனால் இது ஜட சித்திரம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. கண்டிப்பாக உயிரோட்டமாக வந்திருக்க வேண்டும். ஆகவேதான் வருடா வருடம் சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். சிவ பரமாத்மா நிராகாரமானவர் எனவும் சொல்கின்றனர். நாம் கூட நிராகாரமானவர்களே என ஆத்மாவுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகிறீர்கள். மிகவும் எளிதுதான். அவர் நம்முடைய பாபா ஆவார். ஞானக்கடல், சுகக்கடல், பதித்த பாவனராவார். அவருக்கு நிறைய புகழ் உள்ளன. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு எவ்வளவு புகழ் பாடுவதில்லை. ஒருவருடைய புகழைத்தான் பாடுகின்றனர். பாபா வந்து நமக்கு ஆசி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள்.
லௌகிக்க தந்தை குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குகிறார், கற்பிப்பதில்லை. படிப்புக்காக பள்ளிக்குச் செல்கின்றனர். பிறகு வானப்பிரஸ்த நிலையில் குருவை பின்பற்றுகின்றனர். இன்றைய நாட்களில் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் குருவிடம் செல்கின்றனர். இங்கே சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அனைவருக்கும் உரிமை உள்ளது என குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அனைவரும் என்னுடைய குழந்தைகள். உங்களிலும் கூட சிலர் என்னை நல்ல விதமாக நினைவு செய்கின்றனர். சிலர் கேட்கின்றனர், பாபா, யாரை நினைவு செய்வது? புள்ளியை எப்படி நினைவு செய்வது? ஆகவேதான் பெரிய பொருளாக நினைக்கப்படுகிறது. நல்லது. நீங்கள் நினைவு செய்யக்கூடிய பரமாத்மா அவர் என்ன பொருளாக, அதாவது வடிவத்தில் இருக்கின்றார் என கேட்டால் அவர் மிகப்பெரிய ஜோதி சொரூபம் என்று சொல்லிவிடுகின்றனர். ஆனால் அவ்வாறு அல்ல. பெரிய ஜோதியை நினைவு செய்வது தவறாகி விடுகிறது. நினைவு துல்லியமாக இருக்க வேண்டும். முதலில் சரியான முறையில் தெரிந்திருக்க வேண்டும். தந்தைதான் வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். பிறகு குழந்தைகளுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் செய்தியை சொல்கிறார். விரிவாகவும் மற்றும் சுருக்கமாகவும் சொல்கிறார். இப்பொழுது தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் தூய்மையை அடைய வேண்டும் என்றால் அதற்கென இப்பொழுது ஒரே ஒரு வழிதான் உள்ளது. என்னை நினைவு செய்யுங்கள். என்னை பதீத்த பாவனர் என்றுதானே சொல்கிறீர்கள். ஆத்மா தூய்மை அடைய வேண்டியுள்ளது. நாங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் என ஆத்மாதான் சொல்கிறது. நாங்கள் தூய்மையாக இருந்தோம், இப்பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம். அனைவரும் தமோ பிரதானமாகியுள்ளனர். அனைத்து பொருட்களுமே முதலில் சத்தோ பிரதானமாகவும் பின்னர் தமோ பிரதானமாகவும் ஆகின்றன. ஆத்மாதானே சொல்கிறது, நான் தூய்மையற்று இருக்கின்றேன், என்னை தூய்மையாக்குங்கள் என்று. சாந்தி தாமத்தில் தூய்மை இல்லாமல் இருப்பதில்லை. இங்கே தூய்மையற்றவராக ஆகியுள்ளதால் துக்கமிக்கவர்களாக இருக்கின்றனர். தூய்மையானவராக இருக்கும் பொழுது சுகமிக்கவர்களாக இருந்தனர். ஆகவே ஆத்மாதான் சொல்கிறது, எங்களை தூய்மையாக்கினீர்கள் என்றால் நாங்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவோம். ஆத்மாதான் அனைத்தும் செய்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாதான் நீதிபதி, வக்கீல் போன்ற பதவிகளை அடைகிறது. ஆத்மாதான் சொல்கிறது, நான் ராஜா, நான் இன்னார் என்று. இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டுவிட்டு வேறொன்று எடுக்க வேண்டும். இது ஆத்ம அபிமானி என்று சொல்லப்படுகிறது. தேகம் இருந்தாலும் ஆத்ம அபிமானி. ராவணனின் ராஜ்யத்தில் தேக அபிமானிகளாக ஆகின்றனர். இப்போதுதான் தந்தை ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். இந்த சமயம் ஆத்மா தூய்மையற்று துக்கமிக்கதாக உள்ளது. எனவே ஓ பாபா வாருங்கள் என கூக்குரலிடுகிறது. நாடகத்தின் திட்டப்படி தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராகவும் தூய்மையானவரிலிருந்து தூய்மையற்றவராகவும் ஆகியபடியே வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எப்படி நமக்கு 84 பிறவிகள் ஏற்பட்டன என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் பதிந்துள்ளது. இப்போது இந்த விஷயங்களை மறக்காதீர்கள். சுய தரிசன சக்கரதாரியாக ஆகுங்கள். அமரும் போதும் எழும் போதும் நடக்கும் போதும் சுற்றும் போதும் நமது புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்கிறது. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து நாம் எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு தந்தையைத்தான் நினைவு செய்ய வேண்டும் என தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும், ரொட்டி துண்டு சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான். இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுத்த செல்ல குழந்தைகளுக்கு தந்தை அடிக்கடி சொல்கிறார், குழந்தைகளே, வயிற்றுக்கு ரொட்டி துண்டு மட்டும் உண்ண வேண்டும். வயிறு ஒன்றும் அதிகமாக உண்பதில்லை. 1/4 படி மாவின் ரொட்டியை உண்ணுகிறது. பருப்பு ரொட்டி, அவ்வளவுதான். 10,000 ரூபாயிலும் 10 ரூபாயிலும் மனிதர்கள் வயிற்றை நிரப்புகின்றனர் எனில் 10,000 ரூபாயிலும் வயிற்றை வளர்க்கின்றனர். ஏழைகள் என்னதான் சாப்பிடுகின்றனர் என்றால் பலசாலிகளாக இருக்கின்றனர். விதவிதமான உணவு வகைகளை மனிதர்கள் சாப்பிட்டார்கள் என்றால் இன்னுமே நோயாளிகளாக ஆகிவிடுகின்றனர். மருத்துவர்களும் ஒரே விதமான உணவை உட்கொண்டீர்கள் என்றால் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் என சொல்கின்றனர். கிடைத்ததை உண்டு குஷி அடையுங்கள். பருப்பு ரொட்டி போன்ற உணவு வேறு எதுவும் இல்லை. அதிகமான ஆசையும் இருக்கக்கூடாது. சந்நியாசிகள் என்ன செய்கின்றனர்?
வீடு வாசலை விட்டு காட்டுக்கு சென்று விடுகின்றனர். தத்துவத்தை பரமாத்மா என எண்ணி நினைவு செய்கின்றனர். பிரம்மத்தில் கலந்து விடலாம் என நினைக்கின்றனர். ஆனால் அவ்வாறு கிடையாது. ஆத்மாவோ அழிவற்றதாக அமரராக உள்ளது. ஐக்கியமாகும் விஷயம் என்பதெல்லாம் கிடையாது. மற்றபடி ஆத்மா தூய்மையாகவும் தூய்மை அற்றதாகவும் ஆகிறது. உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் தான் பலனை அனுபவிக்கிறீர்கள். பிறகு இந்த ஞானம் மறந்து விடுகிறது. பிறகு ஏணியில் இறங்க வேண்டியிருக்கும். இப்பொழுது உங்கள் புத்தியில் முழு ஞானமும் பதிந்து விட்டுள்ளது. நாம் 84 பிறவிகளை எப்படி அனுபவம் செய்கிறோம். இந்த நடிப்பு ஒருபோதும் யாருடையதும் நின்று போகாது. இது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இது சுற்றி கொண்டேதான் இருக்கும். பகவான் எப்பொழுது, எப்படி, எங்கே அமர்ந்து உருவாக்கினார் என கேட்க முடியாது. அவ்வாறு இல்லை. இது நடந்தபடிதான் வருகிறது. உலகின் வரலாறு புவியல் மீண்டும் மீண்டும் நடந்தபடிதான் இருக்கும். இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. நீங்கள் அறிவீர்கள், நாம் நாடகத்தின் திட்டப்படி வந்தோம். இப்பொழுது மீண்டும் நாடகத்தின்படி ராஜ்யம் எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நாடகம் சர்வசக்திவானா அல்லது பாபாவா என்று கேட்கப்படுகிறது. ஈஸ்வரன் சர்வசக்திவான் என சொல்கின்றனர். அவர் அனைத்தும் செய்ய வல்லவர் என நினைக்கின்றனர். தந்தை சொல்கிறார், நானும் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டுள்ளேன். தூய்மை இழந்தவர்களை மீண்டும் தூய்மைப்படுத்த நான் வரவேண்டியுள்ளது. நீங்கள் சத்யுகத்தில் சுகமிக்கவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நானும் பரந்தாமத்தில் சென்று ஓய்வில் இருக்கிறேன். நீங்கள் மிகவும் உயரத்தில் ஏறி விடுகிறீர்கள். உங்களுடைய சவாரி சிங்கத்தின் மீதாகும். ஒவ்வொரு வினாடியிலும் நடப்பது அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு ஞானம் உள்ளது. இப்பொழுது தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்கள். போதும். காகிதம், பென்சில் போன்றவற்றின் தேவையில்லை. பிரம்மா பாபாவும் படிக்கிறார். இவர் எதையும் வைத்துக் கொள்வதே இல்லை. தந்தையை மட்டும் நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைக்கும். எவ்வளவு எளிதானது. நினைவின் மூலம் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமிக்கவராக ஆகிவிடுகிறீர்கள். இது தாரணைக்கான விஷயமாகும். எழுதுவதன் மூலம் என்ன லாபம் இருக்க போகிறது. இவை அனைத்தும் அழிந்துவிடும். ஆனால் சிலர் நினைவு வைத்துக் கொள்வதற்காக எழுதுகின்றனர். ஏதாவது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முடிச்சு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். சிவபாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும் என்று. இது மிகவும் எளிதானதாகும். யோகம், அதாவது நினைவு. பாபா நினைவு நிலைப்பதில்லை என சொல்கின்றனர். யோகத்தில் எப்படி அமர்வது? அட, லௌகிக்க தந்தையின் நினைவு எல்லா சமயத்திலும் இருக்கிறது. அதுபோல நீங்களும் இறை தந்தையை நினைவு மட்டும் செய்யுங்கள். அவ்வளவுதான். படகு அக்கறை சேர்ந்துவிடும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1வது, சுயதர்ஷன சக்கரதாரியாகி 84 பிறவிகளின் சக்கரத்தை புத்தியில் சுற்றியபடி இருக்க வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை அடைய வேண்டும். தூய்மையானவராக ஆக வேண்டும். 2வது, எந்த பொருளின் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ரொட்டி துண்டு சாப்பிட வேண்டும். தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். அனைவரது உள்ளத்தின் ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு அனைவரையும் திருப்தி செய்து சதா வெற்றியாளர் ஆகுக. வெற்றியடைய வேண்டுமெனில் அனைவரது உள்ளத்தின் ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் வாயிலிருந்து வெளிப்படும் சொல்லை வைத்து அவர்களின் உள்ளத்தை புரிந்து கொண்டால் வெற்றி அடையலாம். ஆனால் உள்ளத்தை புரிந்து கொள்ள உள்முகமாக வேண்டும். எந்த அளவு உள்முகமாவீர்களோ அந்த அளவு ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் புரிந்து கொண்டு அவர்களை திருப்திப்படுத்தலாம். திருப்திப்படுத்துபவர்களே வெற்றி அடைவார்கள். ஸ்லோகன். பற்றற்ற தன்மை என்பது நல்லதொரு நிலமாகும். அந்த நிலத்தில் போடும் ஒவ்வொரு விதையும் அவசியம் நல்லதொரு பலனை தரும். அவ்யக்த சமிஞை.
சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். எப்பொழுதும் ஊக்க உற்சாகத்துடன் சீரான மனோநிலையில் இருப்பதற்கு தொடர்பில் வருபவர்கள் யாராயினும் மாணவர்களோ சக துணைவர்களோ அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். பார்ப்பவர் அனைவரிடத்திலிருந்தும் குணங்களையே பாருங்கள். அனைவரிடமிருந்தும் குணங்கள் எனும் சக்தி கிடைப்பதால் சதா காலத்திற்கு உற்சாகம் ஒரே சீராக இருக்கும். குணத்தை மட்டுமே கிரகியுங்கள். தீய குணங்களை பார்த்தும் பாராமுகமாக இருங்கள். ஓம் சாந்தி.